சூரியனின் தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் இந்த 5 இடத்திற்கு மறக்காமல் செல்லுங்கள். என்னடா ஏதோ பேசுறான்னு பாக்குறீங்களா? இப்படிதாங்க நெறைய பேர் காலையில வீடியோ எடுத்தா நம்ம ஃபோன் எடுத்தோம்னா இந்த மாரி தான் நெறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு ட்ரை தான் குடுத்தேன். நீங்க இந்த சம்மர்லேருந்து எஸ்கேப் ஆறதுக்கு இந்த 5 இடத்துக்கு மறக்காம போயிட்டு வாங்க. எல்லாமே நம்ம பட்ஜெட் ட்ரிப்பா அப்படியே ஒரு மாரி கொஞ்சம் ரிலாக்ஸா, கூலிங்கா இருக்கிற மாரியான இடங்கள் தான் நான் இப்ப சொல்லப் போறேன். ஆப்வியஸ்லி இந்த இடத்துல நெறைய பேர் நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல நெறைய இடத்துக்கு நீங்க போயிருக்கலாம். பட் போலன்னா கண்டிப்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. நம்ம ஊட்டி தாங்க. ஊட்டிக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயங்கரமான டெம்பரேச்சர் ஷிஃப்ட்ன்றது தெரியும். அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி, மேட்டுப்பாளையம் தாண்டும்போதே அப்படியே குளு குளுன்னு இருக்கும். வரும்போது அப்படியே ஒரு ஒரு குளியல போட்டுட்டு அப்படியே சில் ஆவாங்க. வரும்போது ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க் இருக்கு. அந்த அம்யூஸ்மென்ட் பார்க்ல அப்படியே ஒரு குளியல போட்டு சில்லா ஒரு வீக்கெண்ட் முடிச்சுட்டு திருப்பி சம்மருக்கு வாங்க. 2வது முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல். நம்ம மஞ்சுமல் பாய்ஸ்ல இருக்கிற மாரி கொடைக்கானல் ஸ்பாட் தான் வந்து கோ டூ ஸ்பாட்டா இருக்கு. எப்போதுமே சம்மருக்கு வந்து கொடைக்கானல் போலன்னா எப்படிப்பா? அப்படின்ற மாரி நெறைய பசங்க கிளம்புவீங்க. பட் ஊட்டி, கொடைக்கானல தாண்டி 3வது நான் சொல்லக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறை. எல்லாருமே வந்து ஊட்டி, கொடைக்கானல ரொம்ப பெருசா பேசுவாங்க. ஆனா வால்பாறை ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்பாட்டாவே இருக்கு. ஏன்னாக்கா நீங்க வந்து அந்த இடத்துக்கு போனீங்கனாலே உங்களுக்கு அந்த 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 அட்மாஸ்பியரா இருக்கட்டும், இல்ல அந்த கிளைமேட்டா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாரி செட் ஆயிடும். ஊட்டி, கொடைக்கானலுக்கு எந்த அளவுக்கு நீங்க பீக்கா என்ஜாய் பண்ணீங்களோ, அதே அளவுக்கு நெறைய என்ஜாய் பண்றதுக்கு நம்ம வால்பாறையிலும் இடங்கள் இருக்கு அப்படின்றத இப்ப நான் சொல்லிக்க விரும்புறேன். 4வது முக்கியமான இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூணார், வயநாடு அப்புறம் வந்து வேகமான். இது 3மே 4வது இடத்துல இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3ம் ஒரே கனெக்ஷன்ல போ முடியாது. பட் இருந்தாலுமே நீங்க இது 3த்துல ஏதாவது ஒண்ணு பெஸ்ட் ஆஃப் த 3ன்ற மாரி ஒண்ணு போயிட்டு வரலாம். ஏன்னா, மூணார் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். வயநாடு கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். அதே மாரி வேகமான்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கும் நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயங்கர ரிலாக்ஸிங்கான ஃபீலிங் இருக்கும். அது கூடவே உங்களுக்கு டெம்பரேச்சர் டிராப் கண்டிப்பா ஃபீல் பண்ணணும்னா, ஊட்டிக்கு ஈக்குவலா மூணார்ல உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் டிராப்ன்றது இருக்கும். ஸோ மறக்காம இந்த 3 இடங்கள்ல ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இல்ல இந்த 3த்தையும் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. 5வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்தே அப்படியே பக்கத்துல ஒரு ஒரு டிப் எடுத்துட்டு வரணும், ஒரு ஷவர் எடுத்துட்டு வரணும், ஒரு அப்படியே நேச்சரோட நேச்சரா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இருக்கவும் இருக்கு நம்ம உப்பால மடுகு வாட்டர் ஃபால்ஸ். இது என்ன இடம்ன்றத நீங்களே போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. உப்பால மடுகுன்றது வேற எதுவும் இல்லங்க. நம்ம தடா வாட்டர் ஃபால்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டிப் எடுங்க. ஒரு ஒரு குட்டி ட்ரெக் ஒண்ணு போங்க. காட்டுக்குள்ள போயிட்டு நல்ல ஃபிரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டிப் எடுத்துட்டு திருப்பி வந்து நம்ம சென்னைக்கு திருப்பி வந்துருங்க. ஸோ சம்மர நீங்க தப்பிக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்கள் நவநீத். டாடா. பை பை. டேக் கேர்.